பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த 7 தரிசனங்களை குறித்து சற்றே சிந்திப்போம். இந்த 7 தரிசனங்களிலே 5 தரிசனங்களை குறித்து ஏற்கனவே நாம் சிந்தித்து விட்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் சில தோல்விகள் காணப்பட்டன, அதே வேளையிலே வெற்றிகளும் காணப்பட்டது. சொல்லப்போனால் ஆபிரகாமுக்கு தேவன் 7 பரீட்சைகளை கொடுத்தார் என்று சொல்லலாம். முதலாவதாக கல்தேயரின் தேசத்திலே உள்ள ஊர் என்னும் இடத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் வெளியே அழைத்தார். அவனுடைய வீட்டை விட்டு வரும்படியாக கர்த்தர் சொன்ன பொழுது அரைக்குறையாய் அதற்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய விசுவாசமானது பலவீனமானதும் பரிபூர்ணம் அடையாததுமாய் இருந்தது. என்றாலும் அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட்டு விட்டார். தொடர்ந்து ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு வந்தார். அங்கே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக கானானிலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது கானானிலிருந்து எகிப்தை நோக்கி ஆபிரகாம் போனார். அங்கே அவருக்கு அதிகமான செல்வம் கிடைத்தது. ஆகார் அங்கேதான் அவருடைய குடும்பத்தோடு இணைந்தாள். ஆனாலும் இரண்டுமே அவருக்கு பிரச்சனையாக இருந்தது. மூன்றாவதாக ஆபிரகாமுக்கு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. அது உண்மையான ஒரு சோதனை. இன்றைக்கு செல்வமும் பொருட்களும் தான் அநேகருக்கு இடையூறாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையிலேயும் ஆபிரகாம் கர்த்தரை மறந்து போகவில்லை. தன்னுடைய சகோதரனின் மகனான லோத்துவினிடத்திலே மிக தாராள மனமுடையவராய் இருந்தார். அவர்களுக்கு வந்த செல்வ செழிப்போ அவர்கள் 2 பேரும் பிரிந்து செல்வதற்கான காரியத்தை வகுத்தது. அதைத் தொடர்ந்து தேவன் ஆபிரகாமிடத்திலே தரிசனமானார். நான்காவதாக கிழக்கத்திய ராஜாக்களை முறியடித்த பொழுது அந்த சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு வல்லமையும் காணப்பட்டன. அதுவும் ஒரு உண்மையான சோதனையே. ஏனென்றால் ஆபிரகாம் அங்கே ஒரு வெற்றி பெற்ற மனிதராக காணப்பட்டார். இப்பொழுதுதான் மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திக்கிறார். இந்த சந்திப்பே இந்த சூழ்நிலைக்கு அவரை பலப்படுத்துகிறது என்று சொல்லலாம். எனவே யுத்தத்திலே கிடைத்த பொருட்களை தனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடிந்தது. அதற்கு பின்னர் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவனை உற்சாகப்படுத்தினார். ஐந்தாவதாக சாராய்க்கு ஒரு மகன் கொடுக்கப்படுவதை தேவன் பிந்தி போட்டார். ஆபிரகாம் பொறுமை இழந்தவனாய் காணப்பட்டான். சாராய் கூறியதை கேட்டு தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே புறப்பட்டு போய் ஆகாரை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார். இதன் விளைவாக இஸ்மவேல் பிறந்தான். இப்பொழுதும் அரபு நாட்டைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரவேல் மக்கள் மீது எரிச்சலோடு இருக்கிறார்கள். அது 1000 வருட அரசாட்சி வரை அப்படித்தான் இருக்கும். ஆபிராமுக்கு கிடைத்த 6வது தரிசனமானது சோதோம் குமரா அழிக்கப்படும் பொழுதும், 7வது தரிசனமானது அவருடைய ஒரே மகனான ஈசாக்கை பலியிடும்படியாக கர்த்தர் கூறும் பொழுதும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. சரி, இப்பொழுது நாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருவோம். இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்திலேயே உன்னதமான ஒரு அதிகாரம் என்று அநேகர் சொல்கிறார்கள். இங்கே தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்க போவதை குறித்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். இஸ்மவேல் வாக்கு பண்ணப்பட்ட புத்திரன் அல்ல என்பதை ஆபிரகாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் வழி நடத்துகிறார். ஒரு விதத்திலே இந்த அதிகாரம்தான் ஆதியாகம புத்தகத்திற்கான முக்கியமான ஒரு அதிகாரம். அது மட்டுமல்ல, முழு வேத புத்தகத்திற்கும் இதுவே முக்கியமான அதிகாரம் என்று சொல்லலாம். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து ஒரு வித்தை குறித்தும் ஒரு தேசத்தை குறித்தும் வாக்கு பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே புதிய ஒரு பெயரோடு தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அதுதான் எல் ஷடாய் என்பது. எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு புது பெயரை கொடுக்கிறார். இதுவரை ஆபிரகாமுடைய பெயர் ஆபிராம். இப்பொழுது அதை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆபிராம் என்றால் உன்னதமான தகப்பன் என்று பொருள். ஆபிரகாம் என்றால் கணக்கற்ற மக்களுக்கு தகப்பன் என்று பொருள். இந்த அதிகாரத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்கும் காரியம் என்னவென்றால், இஸ்மவேல் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அல்ல என்பதுதான். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்த பொழுது 86 வயது. இப்பொழுது 14 வருடங்களுக்கு பிறகு தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொல்கிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்கிறார். வசனம் 2 பாருங்கள். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக
என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த ஒரு அதிகாரத்திலே 13 முறை உடன்படிக்கை என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த 27 வசனங்களுக்குள்ளே 13 முறை உடன்படிக்கையை குறித்து கூறப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையாகவே தேவன் உடன்படிக்கையை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே தேவன் தரிசனமானதுதான் 5வது முறை ஆபிரகாமுக்கு அவர் கொடுக்கும் தரிசனம். இப்பொழுது தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்யும்படியாக மட்டுமல்ல, அவருக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும்படியாக அவர் தரிசனமாகிறார். இப்படி கூறுவதன் மூலமாக இஸ்மவேல் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததி அல்ல என்பது தெளிவாகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சாராளின் கற்பத்தை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது அது ஒரு கல்லறை என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் வருகிறது. ஈசாக்கு பிறந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் இறுதி வாக்கியத்திலே இவ்வண்ணமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி முடிக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மரணத்திலிருந்து ஜீவன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தையே கர்த்தர் ஆபிரகாமுக்கு அன்று கொடுத்தார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99. அப்படி என்றால் சாராளுக்கு வயது 89. ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. கவனியங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களில் எல்லாம் இந்த ஆபிரகாமுக்குத்தான் அத்தனை அதிகமான பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சற்றே எண்ணி பாருங்கள். கடந்த 4000 ஆண்டுகளாக இஸ்மவேல் வம்சத்திலும் ஈசாக்கின் வம்சத்திலும் எத்தனை கோடி ஜனங்கள், எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய சந்ததியும் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றே அழைக்கப்படுகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி கூறும்பொழுது எல்லா விசுவாசிகளும், அதாவது இஸ்ரவேலிலே உள்ள விசுவாசிகளும் அரபியர்களிலே உள்ள விசுவாசிகளும் அதிலே அடங்கியிருக்கிறார்கள். எனவேதான் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம் என்றால் உன்னதமான தகப்பன் அல்லது உயர்வான தகப்பன். ஆனால் ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அருமையானவர்களே, வேத பண்டிதர் ஒருவர் கற்பனையான ஒரு சம்பவத்தை சற்றே சிந்தித்து எழுதி வைத்திருக்கிறார். அதை உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் காலையிலே ஆபிரகாமும் சாராயும் எழுந்து தங்கள் கூடாரத்தை சுற்றி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே சில வியாபாரிகள் கடந்து வருவதை கவனித்தார்கள். காணப்பட்ட நீரூற்றண்டையிலே வந்து தங்கள் ஒட்டகங்களுக்கும் அங்கே தண்ணீர் பெற்றுக் கொள்ளலாமா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வந்தார்கள். அவர்களை போய் ஆபிரகாம் சந்திக்கிறார். அருமையானவர்களே, அந்த காலங்களிலே விருந்தோம்பலிலே பெயர் பெற்ற அநேகர் இருந்திருக்கிறார்கள். நாம் பல சமயங்களிலே குகைகளிலே வாழ்ந்த மனிதர்களை குறித்து பேசுகிறோம். எவ்வளவு பயங்கரமானவர்கள் அவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் செல்லும் வழிகளிலே முன்பின் அறியாத அநேகர் தான் அப்படிப்பட்டவர்களை உபசரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு பட்டணத்திற்கு சென்றாலும் உங்களை முன்பின் அறியாத யாராவது உபசரிப்பார்களா? அப்படி வெகு சிலரே இருக்கிறார்கள். சரி, ஆபிராமின் நாட்களுக்கு செல்வோம். அந்த வழிப்போக்கர்களை சந்திக்க போன ஆபிராம் அவர்களோடு என்ன பேசுகிறார் என்று கவனியுங்கள். அருமையானவர்களே, தேவையான மட்டும் உங்கள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் இறை கொடுக்கிறேன். நீங்கள் சற்றே தங்கி இருந்து சென்றால் என்ன என்று அவர் கேட்க,
இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அவசரமாக வியாபாரம் தொடர்பாக எகிப்திற்கு போய் கொண்டிருக்கிறோம், சீக்கிரமாக நாங்கள் அங்கே போய் திரும்ப வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு மனிதர், என்னுடைய பெயர் ஆலா என்கிறார். மற்றொருவன், என்னுடைய பெயர் அலிபாபா என்கிறான். ஐயா, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபொழுது, நான் உன்னதமான தகப்பன் என்று சொல்கிறார். அந்த மனிதன், உங்களுக்கு மகனா அல்லது மகளா என்று கேட்டபொழுது, எனக்கு பிள்ளைகளே இல்லை என்றார் ஆபிராம். உடனே அவன் சிரித்து கொண்டவனாக, குழந்தையே இல்லாத பொழுது உங்களுடைய பெயர் ஆபிராமா? எப்படி இந்த உலகத்திலே பிள்ளைகளே இல்லாத உங்களை நீங்கள் தகப்பன் என்று அழைக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சிரித்தவர்களாக பாலைவனத்திலே தொடர்ந்து அவர்கள் பயணப்பட்டார்கள். 6 மாதங்கள் கழித்து மீண்டுமாக அவர்கள் திரும்ப வந்தார்கள். இப்பொழுதும் ஆபிராம் அவர்களை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறார். மீண்டுமாக அவரை பார்த்தவுடனேயே, என்ன உன்னதமான தகப்பனாரே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது, என்னுடைய பெயர் உன்னதமான தகப்பன் அல்ல, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று கூறுகிறார். உடனே வியாபாரிகள், அப்படி என்றால் இரட்டை குழந்தையா என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை, எனக்கு இன்னமும் குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்ன பொழுது அத்தனை பேரும், இது என்ன வேடிக்கையா இருக்கிறது என்று சிரித்துக்கொண்டே கடந்து சென்றார்களாம். அருமையானவர்களே, இங்கே குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிராம் உண்மையாகவே ஆபிரகாமாய் இருந்தார். திரளான ஜாதிகளுக்கு விசுவாசத்தினாலே தகப்பனாய் இருந்தார். அதாவது 4000 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நானும் நீங்களும் இருக்கிற இந்த காலத்திலே உண்மையாகவே தேவன் அதை செய்து முடித்து விட்டார். ஆபிரகாம் இப்பொழுதும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தேவன் ஆபிரகாமோடே இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். நித்திய உடன்படிக்கை என்று வாசிக்கிறோம். நித்திய உடன்படிக்கை என்றால் இன்றும் அது உண்மையானதா? ஆம், நிச்சயமாகவே. நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்றால் நமக்கும் நித்திய ஜீவனை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் தேவன் செய்கிற உடன்படிக்கை. சரி, 8வது வசனத்தை பாருங்கள். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். தான் என்ன செய்வேன் என்பதை தேவன் சொல்கிறார். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அருமையானவர்களே, இந்த ஜனங்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது எளிதாக முறிக்கப்படாதது, முடிவடைந்து போகும் ஒரு உடன்படிக்கை அல்ல. அந்த கானான் தேசத்தை 99 வருடங்களாக அவர் லீஸுக்கு விடவில்லை, நித்திய உடன்படிக்கையாக நித்திய சுதந்திரமாக கொடுக்கிறார். எபிரேய மக்கள் 3 முறை அந்த தேசத்திலே இருந்தார்கள். குறிப்பிட்ட நிபந்தனையின் பேரிலே அவர்கள் அந்த இடத்தை கொண்டவர்களாய் இருந்தார்கள். முதலாவதாக தேவன் அவர்களை எகிப்திற்கு அனுப்பிவிட்டார். அங்கே போய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். சுமார் 70 பேர் அடங்கிய ஒரு குடும்பமாக அங்கே சென்றார்கள். சுமார் 1.5 லட்சம் மக்களாக திரும்பினார்கள். மீண்டுமாக பாபிலோனிய சிறையிருப்பிற்குள்ளாக அவர்கள் பிடித்துச் செல்லப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு சாட்சியாய் இருப்பதை விட்டுவிட்டு விக்கிரக வணக்கத்திற்கு போய்விட்டார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலேயும் மேசியாவை அவர்கள் புறக்கணித்தபடினாலே சிதறடிக்கப்பட்டார்கள். இன்னமும் அவர்கள் திரும்பி வரவில்லை. அவர்கள் 3 முறை தேசத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் 3 முறை திரும்ப வருவார்கள் என்றும் தேவன் ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார். 2 முறை அவர்கள் திரும்ப வந்திருக்கிறார்கள். இன்னும் 1 முறை அவர்கள் முழுமையாக அங்கே திரும்ப வருவார்கள். அதற்கு பின் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே போகப் போவதில்லை. தேவன் அவர்களை திரும்ப கொண்டு வரும் பொழுதுதான் 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும். வசனங்கள் 9 முதல் 11 வரை வாசிக்கிறேன். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும்
விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஆம், உடன்படிக்கையின் அடையாளம்தான் விருத்த சேதனம். உடன்படிக்கையின் அங்கத்தினர்கள் ஆவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை. தேவனோடு அவர்களுக்கு இந்த உடன்படிக்கை இருந்ததினாலே அதற்கு அடையாளமாக அவ்வாறு விருத்த சேதனம் செய்தார்கள். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே நல்ல செயல்கள் அல்லது நன்மைகள் எந்த இடத்திலே இருக்கிறதோ அதே போலதான் அந்த நாட்களிலே விருத்த சேதனம் இருந்தது. ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் நல்ல காரியங்களை செய்வதில்லை. ரட்சிக்கப்பட்டு இருப்பதனாலே நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். இதுதான் உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் ஆவதற்காக நாம் நன்மைகளையும் தான தர்மங்களையும் பண்ணுகிறதில்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏதாவது நன்மையை செய்து கடவுளை பிரியப்படுத்த முயற்சி செய்கிறீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தின் தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக ஆனபடினாலே அவருடைய அன்பினாலே உந்தப்பட்டு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் எவ்வளவு தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? பாலனாக பிறந்த பொழுது எல்லா கடமைகளும் கைக்கொள்ளப்பட்டது. அவர் ஆபிரகாமின் குமாரனாக பிறந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் மைந்தனாக பிறந்தார் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வம்ச வழியிலே அவர் பிறந்ததினாலே 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று குறிப்பிடுகிறார். வசனம் 13 பாருங்கள். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. மீண்டுமாக விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளம் என்பதை பார்க்கிறோம். உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக அப்படி செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டார். அருமையானவர்களே, இன்றும் அநேகர் இதை குறித்து தவறான எண்ணம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். ஒரு திருச்சபையிலே சேர்ந்தால், ஞான ஸ்நானம் பெற்றால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக இவைகளை நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களானால் திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் அங்கமாக சேர முடியும். அருமையானவர்களே, குதிரை வண்டியை குதிரைக்கு பின்னால் தான் வைக்க வேண்டுமே ஒழிய குதிரைக்கு முன்னாலே வைக்க முடியாது. ஆனால் அநேகர் வண்டியை குதிரைக்கு முன்னாலே வைக்கிறார்கள். சரி, இப்பொழுது வசனம் 14 வாசிக்கிறேன். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். உண்மை என்ன? கீழ்ப்படியாதவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்த பொழுது அத்தனை பேருமே கீழ்ப்படியாமல் போனார்கள். இவ்வண்ணமாய் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவ நீதி. ஆனால் அருமையானவர்களே, இந்த உடன்படிக்கையை பொறுத்த மட்டிலேயும் தனி மனிதனோ ஒரு குழுவினரோ தேவன் ஆபிரகாமோடு செய்த இந்த உடன்படிக்கையை அழித்து போட முடியாது. ஏன் தெரியுமா? இது நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கையை மீறினவனே அழிக்கப்பட வேண்டும், உடன்படிக்கை அல்ல. உடன்படிக்கை உறுதியாகவே இருந்தது. எனவேதான் இது ஒரு மகத்தான உடன்படிக்கை. இப்பொழுது 15-16 வசனங்களை பாருங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். சாரா என்று இருந்த பெயரை இப்பொழுது கர்த்தர் சாராள் என்று மாற்றுகிறார். வயதான நிலைமையிலே இருந்த ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுவார் என்றால், சாராளும் ஜாதிகளுக்கு தாய் என்று அழைக்கப்படுவாள். தொடர்ந்து வசனம் 17 பாருங்கள்.
இப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, வயதான ஆபிரகாம் அங்கே சிரிக்கிறார். இது அவிசுவாசத்தின் நகைப்பு அல்ல, உள்ளம் மகிழ்வினாலே ஏற்பட்ட நகைப்பாய் இருந்திருக்க வேண்டும். உங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவ்வப்பொழுது செய்கிற சில காரியங்களை நாம் நினைக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் சிரிக்கிறோம் இல்லையா? அந்த காரியத்தை குறித்து நகைப்பதை தவிர வேறு ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. ஆபிரகாமின் மற்றும் சாராளின் இந்த நிலைமையை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள் வரை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை சற்றே வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனுடைய அந்த அற்புதத்தை குறித்து மனம் மகிழ்ந்து போனான். என்றாலும் உடனடியாக ஆபிரகாமின் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருகிறது. அவன் குடும்பத்திலே உள்ள சிறுவனான இஸ்மவேலை குறித்து தான் அந்த எண்ணம். வசனம் 18 பாருங்கள். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே வளர்கிறானே அந்த சிறுவன் இஸ்மவேலன் என்று கூறி நெருக்கமான உறவிலே இருக்கும் இஸ்மவேலை நினைவுபடுத்துகிறான். சில காலங்களுக்கு பின்னர் இஸ்மவேல் வீட்டை விட்டு அனுப்பப்பட்ட பொழுது 14 வயதுடையவனாய் இருந்தான். அதற்கு பின்னர் இஸ்மவேலை ஆபிரகாம் பார்த்ததாக தெரியவில்லை. அருமையானவர்களே, இஸ்மவேலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, ஆனால் அவனும் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் தன் மகனை நேசித்திருந்தான். அவனை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய நேரத்திலே நிச்சயமாக அது உள்ளத்தை உடைக்கும் ஒரு சம்பவமாகவே இருந்திருக்க வேண்டும். ஆகாரை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டது தான் செய்த எவ்வளவு பெரிய தவறு என்று அடிக்கடி ஆபிரகாம் எண்ணி பார்த்திருக்க வேண்டும். இந்த பாவமானது ஆபிரகாமை மட்டும் பாதிக்கவில்லை. ஆபிரகாம் பாவம் செய்ததினாலே ஆரம்பம் முதலே கானானிலே பிரச்சனைகள் தான். பாவம் சிறியதுதானே, எப்படியாவது அதை விட்டுவிடலாம் என்று சொல்லி அதை குறித்து எளிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். விதைத்ததை போன்ற ஒன்றை அல்ல, விதைத்ததையே அறுப்பான். எனவேதான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று தேவனை நோக்கி கேட்கிறார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்வதாக 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன? நான் இஸ்மவேலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அது தவறானது என்று தெளிவாய் சொல்லுகிறார். வேதத்திலே எழுதப்பட்டிருப்பதனாலே பலதார மனம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவிசுவாசத்தினாலே ஆகாரை அவன் மனைவியாய் எடுத்துக்கொண்டபடினாலே அதன் விளைவு இன்று வரை தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பாவத்தை குறித்தும் எளிதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் குறிப்பிட்ட ஏதாவது பாவங்களை குறித்து எச்சரித்து கொண்டே இருப்பார் என்றால் அதை குறித்த ஒரு தெளிவான முடிவிற்கு நாம் வர அழைக்கப்படுகிறோம். பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த மாதம் பார்த்துக் கொள்ளலாம் என்று பிந்தி போட அந்த பாவத்தின் மேலே உங்களுக்கு இருக்கும் பிடிப்பானது உறுதியானதாக இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆரம்பத்திலேயே விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.